வணக்கம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்து. சுவாரஸ்யம்ன்றத விட இது மிகவும் மிகவும் முக்கியமானது. ஆனா, நீங்க ஒரு சீரியஸான விஷயம்தான். ஆனா, நீங்க ஒரு ஒரு கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லலாம்ன்ட்டு பார்க்குறேன். அ அ இதுக்குள்ள ஒரு ஒரு சிந்திச்சு பாருங்க. நான் சொன்ன அப்புறம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு விஷயம். மேட பேச்சாளர்கள் இப்ப தமிழ்நாட்ல, இலங்கை, இந்தியான்னு வைங்களேன். தமிழ்நாடுன்னு வைப்போம். நிறைய அ ஆண்கள், பெண்கள் என நிறைய மேடை பேச்சா மோட்டிவேஷன், அதாவது பள்ளிக்கூடங்கள்ல போய் பேசுவினம், அரசியல் மேடைகள்ல பேசுவினம், சமூக விடயங்கள்ல பேசுவினம், இப்போ புதிய தலைமுறை நடத்துகிற கலந்துரையாடல் இப்படின்னு சொல்லி பல விடயங்கள்ல பேசியிருப்பினான்னு நீங்க கேட்டிருப்பீங்க. அ அதில வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன்னா எப்பவும், அ அம் இப்ப இவர போல நீங்க வரணுமுண்டு. ஒரு இப்ப அப்துல் கலாம் மாரி வாரது, காந்தி மாரி வாரது, பெர்னாட் ஷா மாரி வாருங்கோ, டால்ஸ்டாய் மாரி வாருங்கோ, அல்லது எடிசன் இத கண்டுபிடித்தார். ராப்பகலாக இந்த பல்ப கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு எடுத்து முன்னேறினார் என்று சொல்லி ம் ம் ஒவ்வொரு விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டைன் எல்லாரையும் பற்றி அதில சேர்ப்பினம். அந்த அந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற பாடசாலையா இருக்கலாம், வெளி பிள்ளைகளா வெளியாட்களா இருக்கலாம், எல்லாருமே அந்த மிக முக்கியமான அந்த அறிவுக்கு வரணும். நீங்க கடும் முயற்சியால அவர் அப்படி வந்தார். இந்த கட்டும் போராட்டத்தில இவர் ராப்பகலா படிச்சு இன்ன இடத்துக்கு வந்தார். அப்ப என்று தான் நீங்க சொல்லுவீங்க. அப்துல் கலாம் ராப்பகலா படிச்சார், கண் விழிச்சு படிச்சார், எல்லாம் சொல்லி போட்டு அவர் வார அந்த விஞ்ஞானியாக வரணுமென்று சொல்ல வரினம். அதே மாதிரி ம் அ காந்தி மாதிரி உண்டு. அப்படி அந்த ஒவ்வொரு உதாரணங்கள் இருக்கு தானே. பெரிய பெரிய அறிஞர்கள் அல்லது அ ம் என்ன சொல்றது? அப்படியான ஆய்வாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகள சொல்லுவேன். அது நல்ல விஷயம். நான் அத மறுக்க இல்ல. அதில இந்த சொல்ற நோக்கம் என்னன்டா, அவர்களாக இவர்கள் வரணும் என்று தான் நினைக்கிறார். அப்ப நான் இதில சொல்ல வாரது, ம் வரவோணும். அது இதையும் சேர்த்து சொல்லோணும். இது வந்து அ இ இந்த இந்த தேவை எப்படி வரும்? விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில், இந்த தொழில்கள் எல்லாம் என்னன்றதையும் சொல்லோணும். அப்ப யார் இத செய்றோம்? இப்ப சொல்றதன்படி பார்த்தா, அந்த பிள்ளைகள் ஒரு 1000 பிள்ளைகள் அல்லது 100 பிள்ளைகள் கேட்டோன்டிருக்கணும். பாடசாலையிலயோ அல்லது வேறு ஒரு இடத்துலயோண்டு வச்சுக்கொள்ளுங்க. பொதுமக்கள் என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த அவ்வளோ பேரும் இங்க வரணும்னு சொல்லி தானே வரும் அது. அதிலேருந்து ஒரு ஆள் வாங்கோ, ஒரு ஒரு 99 பேருக்கு ஒரு ஆள் இந்த துறைக்கு வருவோம். நீங்க 99 பேரும் விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில் இதுகள செய்யணும்னு தானே சொல்லணும். மேடையில நிக்கிற அதே பேச்சாளர் இத சொல்லி போட்டு அதையும் சொல்லணும். என்னண்டா அதில இருக்கிற எல்லாரும் காந்தியா வாராதாண்டா, அந்த காந்தியான்னு சொன்னா அந்த 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 போராட்டத்துக்கா அல்லது அந்த அந்த வேலைக்கா? அல்லது அப்துல் கலாம் வாராண்டா அதுக்கு. அப்படின்னா எல்லாரும் இதில இருக்கிற 200 பேரும், 500 பேரும் நீங்க அப்துல் கலாமா மாறுங்க. எல்லாரும் எடிசனா மாறுங்க. ஏன்டா சொல்ல வாரீங்கன்னு கேட்கிறேன். அப்படியென்றா, அப்ப மக்கள் எது? நாட்டு மக்கள் எது? இப்ப இது முக்கியம் எங்கன்னு சொன்னா, அப்ப அப்ப அவைகள் நான் எடிசனா வரையில்ல, நான் அப்துல் கலாமா வரையில்ல, நான் அவர் மாரி வரையில்ல, அந்த விஞ்ஞானி மாரி வரையில்லன்றெல்லாம் யோசிக்க போயினோம். அ அ என்று யோசிச்சு யோசிச்செல்லாம் சாகும் வரைக்கும் வாழ போயினோம். அப்ப நாட்டு மக்கள் அப்படி இல்ல தானே! பாடசாலையில படிப்பிக்கிறது, நான் முந்தி சொன்னபடியா கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். உத்தியோகம்ன்ட்டு ஒரு தொழிலும் இல்ல. நாட்டு மக்கள் 90% விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில் இதுதான் நாட்டு மக்கள். அந்த மக்களுக்குத்தான் வேலை செய்றதுக்கு, அந்த மக்களோட பிள்ளைகள படிப்பிக்கிறதுக்கு ஆசிரியர்கள். அவர்கள் வீதியில போறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு என்ஜினியர் தேவை. அந்த மக்களுக்கு நோய்வாய் வ வ வந்தா வைத்தியம் செய்றதுக்கு ஆட்கள் தேவை. இது 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 இந்த மக்களுக்கான இதுதான் தொழில். ஆனா அது இல்ல தொழில். இது இந்த மக்களுக்காக அந்த சேவகத்துக்காக வந்த தொழிலே தவிர, இது தொழிலுக்குள்ள வராது. இங்க தான் தொழில் இருக்கு. விவசாயம், மீன்பிடி அந்த மக்களுக்கு அந்த விவசாயத்தில ஈடுபடுற மக்களுக்கு என்ன தேவை? அத உற்பத்தி. அப்ப நகர்ப்புறத்தில வந்திருக்கணும்டா, அந்த விவசாய இந்த சந்தைப்படுத்தல், அப்ப அந்த நகர்ப்புறத்தில கைத்தொழில் இருக்கும். அந்த கைத்தொழில் வேலைவாய்ப்பு, அதுக்கு அந்த மக்களை ஏத்துற சிடிபி ஓடுதுண்டா, அந்த டிரைவர் அவர்களுக்கு சாப்பாடு குடுக்கோணும். அப்ப அந்த சாப்பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட் வருது. ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யணும். அப்ப அந்த ஒரு அந்த அடிப்படை 80, 90 வீதமான மக்களிட வேலை
வேலையினுடைய கணக்கு வழக்கு பார்க்குற இடம் நகர்ப்பகுதின்னு வையுங்க. அப்போ அந்த நகர்ப்பகுதிக்குள்ள அவையல் வந்து குந்தேக்குள்ளும் கைத்தொழிலுக்கு இருக்கிற ஆக்களுக்கு தான் பஸ் ஓடுது, ரெயின் ஓடும். அப்போ அதில் வேலை செய்கிற ஆக்கள் இங்கே சாப்பிடும். அப்போ ஒன்றுக்கொண்டு தொடர்பு. அப்போ இந்த மக்களுக்கு தான் அந்த வேலை. அப்போ இதுதான் வேலைன்னு சொல்லி நீங்கள் அவர் மக்கள் இல்லை அப்படி தான் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறீங்க. எல்லாரும் டாக்டரும் இன்ஜினியரும் அப்படியே ஊறி போன அதே தொழிலை கதைக்கிறதும் உத்தியோகம் தொழில் என்னாச்சு உத்தியோகங்கள் தொழிலே இல்லை. இந்த மக்களுக்கான பணிவிடை, இந்த மக்களுக்கான சேவகம், அதுக்காக உங்களை வைக்கிற. இப்போ இலங்கை எடுத்தோம்னு சொன்னால் 2 கோடி மக்கள் ஏறக்குறைய வையுங்க 2 நாங்கள் 2 கோடின்றே வைப்போம். அப்போ 2 கோடி மக்களுக்கு 1,5 மில்லியன் 15 லட்சம் பேர் தான் அரசாங்க உத்தியோகம். நீங்கள் 20 ஆக்க இயலாது, 30 ஆக்க இயலாது. அது கூட அண்மையில் ஒரு பேராசிரியர் சொல்லியிருந்தார் 6 லட்சம் 7 லட்சம் தான் வரும், கூடுதலான ஆக்களை மேலதிகமாக போட்டிருக்குண்டு. அப்போ நாங்கள் 1 மில்லியன் வைக்கலாம், சரியான கணக்கு 1 மில்லியன். அப்போ எத்தனை மக்களுக்கு 1 மில்லியன்? 10 லட்சம். 10 லட்சம் வந்து 2 கோடிக்கு. அப்போ 200 லட்சம். 200 லட்சத்துக்கு 200 லட்சம் மக்களுக்கு 10 லட்சம் மக்கள் தான் அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கலாம், சரிதானே? அப்போ அப்போ படிப்பிக்கைகளை பள்ளிக்கூடத்தில் இந்த மக்கள் எல்லாம் நீங்களும் அப்போ யாராவது இவரா வரலாம் அவரா வரலாம்னு சொன்ன ஒருத்தர் ஒரு 50 ஏக்கரில் தென்னந்தோட்டம் வைக்கிற அதிபதியாக காட்டி அதை சொல்லலாமே நீங்கள்? அல்ல இந்த 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 கைத்தொழில் பேட்டி அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் ஒரு நாளைக்கு 1000 இந்த இது ஒரு பழங்களை போத்தில் அடைக்கிறது, 1000 போத்தில் வெளியே ஒவ்வொரு நாளும் தினமும் 1000 போத்தில் வெளியே வருகுது. வத்தக பழமோ ஏதோ ஒரு பழம், பிலாப்பழமோ அன்னாசி பழமோ போத்தில் அடைக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அந்த ஃபேக்ட்ரின்ற அதே முன் மாதிரியாக சொல்லலாம். அவள் தனியாக இங்கே இந்த உதாரணத்துக்கு அப்துல் கலாமே எடுத்தால் அதுதானா எல்லாரும் பாரது என்று கேட்குறாங்க. அல்லது நீங்கள் வந்து பெரிய இராணுவத்தில் அல்லது அவரை இந்த புகழ்கிற ஆக்களுக்கு தானே என்ன போராட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அல்லது இப்படி இப்படி நிறைய பெரிய லட்சத்தில் ஒருத்தர் 1 கோடியில் ஒருத்தராக இருக்கிறது தொழிலுக்கு அல்லது அந்த பதவிக்கு அல்லது அந்த விஞ்ஞானத்துக்கு அல்லது அந்த 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 எழுத்தாளருக்கு அங்கே வார மாதிரி நீங்கள் கதைப்பீங்க. அதுதான் எனக்கு விளங்குறே இல்லை. உற்பத்தியாளர் அப்படின்டா ஒரு ஒரு ஃபேக்ட்ரியை வச்சுருந்த ஆளை பற்றி புகழ்ந்து சொல்லலாம். விவசாயத்தில் நவீன முறையில் ஒரு பெரிய பண்ணைகளை வச்சிருக்கிறவர்களை உதாரணம் காட்டலாம்ன்றதை நீங்கள் இதுவரைக்கும் சொல்ல இல்லை. நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்க. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்லுவினோம்? அப்போ எல்லா மக்களும் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நகர்ப்புறத்தில் ரெஸ்டாரண்ட்களில் வேலை செய்வினோம், ஹோட்டல் வழியாக வேலை செய்வினோம், பஸ் சாரதியாக இருப்பினோம், ரெயின் சாரதிகளாக இருப்பினோம். அப்போ அவர்களுக்குள்ளே எத்தனை நிபுணத்துவம் இருக்குது, அவர்கள் மக்கள். அப்போ அந்த மக்களை வந்து நீங்கள் இப்படி வரையில்லை இந்த தொழிலுக்கு நீங்கள் சொல்கிற அந்த தொழில்களுக்கு அல்லது அல்லது நாங்கள் சொல்கிற என்ன டாக்டர் இன்ஜினியர் அந்த அப்படியான தொழில்களுக்குத்தான் மனிதர்கள் வரணும் மாதிரியும் அவர் வராமலே அவர்கள் விவசாயம் மீன்பிடி அல்லது கைத்தொழில் செய்கிறவர்களெல்லாம் நாங்கள் இதுக்கு வராததால தான் இதை செய்கிறோம்ன்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளி விடுறீங்க. ஸோ இது நான் இது இந்த நான் முதல்ல அந்த முன்மாதிரியாக பேசுகிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. இருந்தாலும் இதில் 2 சேர்த்து கதைச்சினான். இது உங்களுக்கு என்னத்தை நான் சொன்னேனான், எதற்காக சொன்னேனான், இதில் உள்ள உண்மையை, இதில் உள்ள அந்த அந்த தவறான கருத்தையும் இந்த நியாயமான கருத்தை நீங்கள் ஒப்பிட்டு ஒரு ஆய்வு செய்து பாருங்கள். அது நான் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேடை பேச்சுக்காரர் அப்படி அவர் மாதிரி வரணும், இவர் மாதிரி வரணும், அந்த முன்மாதிரி மாதிரி வரணும்ன்ட்டு ஒரு சில என்ன திறமைசாலிகளை விஞ்ஞானிகளை காட்டுவினோம். அப்படி வரணும்ன்ட்டு யாருக்கு சொல்கிறீங்க? எல்லாரும் வரணும்ன்றீங்களா அல்லது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்போ எல்லாரும் இங்கே வந்தால் அங்கே நிற்கிறது. எல்லாரும் எடிசனாக வந்துட்டோம், எல்லாம் அப்துல் கலாமாக வந்துட்டோம். இப்போ அட்டோமை செய்து உலகம் முழுக்க அழிக்கிற வேலைக்கு போகிறதா? அட்டோம் குண்டுகளை செய்து என்ன இந்த அக்கினி விட்டம் தானே, இப்போ ராக்கெட் விட்டு இப்போ உள்நாட்டிலே நாங்கள் உற்பத்தியில் ஈடுபடுறோம் இல்லை, சனம் 10,000 பேருக்கு மேலே சாகுறோம் பசியில். அப்போ உணவு உற்பத்தியை பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம். அட்டோம் செய்து என்ன அணு கதிர்கள் அணு செய்கிறத பற்றியே யோசிச்சு கொண்டு அதுக்குள்ளே போக போகிறோமா? மற்ற நாடுகளோட சண்டை பிடிக்கிறதுக்கு ஆயுதம் செய்கிறதுக்கு போக போகிறோமா? அப்போ விஞ்ஞானிகள் எதுக்கு பயன்படணும்? விஞ்ஞானத்துறை எது மக்களுக்கு எந்தெந்த வகையில் கல்லுடைக்கிற மிஷினும்
ரோட்டு போடுற பங்சர்களும் ரோட்டு போடுற இந்த வாகனங்கள் இருக்குது தானே, அதுகள் உற்பத்தி செய்யணுமா இராணுவ வாகனம் செய்யணுமா யோசிச்சு பாருங்க. ஒரு பேச்சாளர் அடிக்கடி சொல்லுவார், இராணுவத்தில் எல்லையில் சண்டை பிடிச்சதால அந்த இராணுவம் வந்து பூ கொட்டி அவர் அந்த பூக்கள் அதுக்குத்தானுன்னு சொல்லியும் பூ பூக்குறதே இராணுவம் எல்லையில் சண்டை பிடிச்சி நாட்டை காப்பாற்று அவ அப்போ எல்லை நாட்டு எந்த எல்லை நாடோ அதோட பேச்சுவார்த்தையை வச்சு ஒரு சுகமான நல்ல முறைக்குள்ள வரணும். அப்போ இவர்கள் வீணா போய் தங்களோட இளம சக்தியை கொண்டு துவக்க பிடிச்சி கொண்டு எல்லையில கனகாலமாக நின்று வீணா வீணா உற்பத்தியில் ஈடுபடாமல் இருக்கணும். அப்புறம் அவர்கள் பிடிக்காட்டி அவர் ஒரு நாட்டை வந்து சும்மா பிடிக்கலுமா? ஒரு நாட்டை முழு முழு இந்தியாவே இன்னொரு நாடு வந்து பிடிக்குமா? பிடிக்காது தானே. அப்போ நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை, ஐக்கியம், ஒற்றுமைன்ட்டு எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே ஈடுபடுற ஆக்களை சொல்லுங்கள். இதில் 2 காவல் நிற்கிறாக நாட்டை காப்பாற்றிட்டோம்ன்றதெல்லாம் ஒரு தற்காலிகத்துக்குள்ள வருமே தவிர நிரந்தரமான பூக்கள் பூக்கிறதே அவைகளுக்கு பூ போடேண்டெல்லாம் வராது. அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இதில் சுருக்கமாக ஒரு 2 பக்கமாக கதைச்சிருக்கிறேன். நீங்கள் ஆய்வு செய்து இதுக்கு கமெண்ட்டில் எழுதி விடுங்க. சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.